தண்ணி அப்படின்றது வந்து ஒரு பொதுவான விஷயம். நமக்கு மட்டும்தான் வேணும் அப்படின்றது கிடையாது. மற்றவங்களுக்கும் அது கிடைக்கணும். நான் முன்னாடி வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் போய் பார்த்துருங்க ஷார்ட்ஸில். இப்போ அந்த மாதிரி நாங்கள் தண்ணி இல்லாத சமயத்தில் தான் நாங்கள் போய் பிடிக்கிறோம். எங்கள் இடத்துல தண்ணி வரல அப்படிங்கிற காரணத்தினால தான் அந்த பொது குழான்ற இடத்துல நாங்கள் போய் பிடிக்கிறோம். பிடிக்கும்போது ஒரு 10 நிமிஷம் கூட வந்து நிற்காதவங்க வந்து பின்னாடி வந்து தண்ணி பிடிக்கிறாங்க. தண்ணி பிடிக்கணுன்ட்டு வந்து இது பண்ணுறாங்க. அது வேறு சாக்கு விட்டு தவறாக பேசுகிறாங்க. எங்கேருந்தோ வந்து தண்ணி பிடிக்கிறாங்க, இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் தண்ணி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேசுகிற பல பேர், அதாவது எங்கேருந்தோ வந்தாங்க, பூமியில் உங்களுக்கு தான் எல்லாம் சொந்தம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்குமே சரி, தண்ணின்றது கிடையாது, பொதுவாக எந்த ஒரு விஷயத்துக்குமே உங்களுக்கு தான் சொந்தன்ற மாதிரி பேசாதீங்க. உங்களுக்கு கடவுள் தான் கொடுக்குவார். நீங்களாக வந்து அப்படியே தன்னால் வந்து எதையும் நீங்கள் உங்களால் உருவாக்கவே முடியாது. அதனால் கொஞ்சமாவது நமக்கு எப்படி அடித்தா வலிக்குமோ அந்த மாதிரி தான் அடித்தா அவங்களுக்கும் வலிக்கும். நம்மளுக்கு தண்ணி இல்லைன்னா நம்ம எப்படி கஷ்டப்படுவோமோ அதே மாதிரி தான் அவங்களும் கஷ்டப்படுவாங்க. அதனால் நீங்கள் வந்து எங்கேருந்தோ வந்து பிடிக்கிறாங்க, இதை எனக்காக மட்டும் சொல்லலை, பொதுவாகவே வந்து சுயநலமாக இருக்கிற ஜனங்களுக்காக நான் சொல்கிறேன். எனக்கு 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 என் பிள்ளைங்களுக்கு என் புருஷனுக்கு என் குழந்தைக்கு என் சொந்த பந்தத்துக்கு எல்லாமே தேடி சுயநலமாக இருக்கிறத தயவு செஞ்சு விட்டுருங்க. ரொம்ப கேவலமான விஷயம் உங்ககிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா ஏன்னா நீங்கள் எப்படி வந்து நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க. நீங்கள் உஷாராக இருக்கிறதா நினச்சிட்டு உங்கள் ஃபேமிலிக்கு, உங்கள் வீட்டுக்கு, உங்கள் மனுஷாளுக்கு இந்த மாதிரி நீங்களே பார்த்து உங்களுக்கு செய்யும்போது உங்களுக்கு எதுவுமே நிலைக்காது. இறைக்கிற கிணறு தான் சுரக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, கொடுக்கும்போது தான் கிடைக்கும். நீங்கள் எப்படி கஷ்டப்படுறீங்களோ அந்த மாதிரி தானே நாங்களும் கஷ்டப்பட்டிருப்போம். நீங்கள் வந்து நின்று பிடிச்சிருக்கணும். பிடிக்காமல் நீங்கள் ஏன் அந்த மாதிரி அடுத்தவங்கள வந்து ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க? தயவு செஞ்சு அந்த மாதிரி பேசாதீங்க. உங்களுக்கு வலிக்கிற மாதிரி தான் எங்களுக்கும் வலிக்கும். அதனால் தயவு செஞ்சு சுயநலமாக இருக்காதீங்க. தேங்க்யூ.